அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட். இறைவன் எங்கு உள்ளார்? இக்கத்தினும் பரத்தினும் எனக்கு இடர் சாராது. அகத்தினும் புறத்தினும் அமர்ந்த மெய்த்துணையே. உலகியல் வாழ்விலும் பரம்பொருள் வெளியிலும் எனக்கு தடையேதும் வராமல், எமக்கு உள்ளே ஆத்மாகாசத்திலும் வெளியே பரமாகாசத்திலும் உள்ள எமது உண்மையான துணையே. எமது புரிதல். இந்த பௌதிக உலகில் சன்மார்க்க உயிர்களுக்கு தடையேதும் வாராமல், உயிர்களுக்கு உள்ளேயே புருவமத்தியில் இருக்கும் சிதம்பரத்திலிருந்து அருள் புரியும் சிவம். இகத்தினும் என்பது நாம் வாழும் இந்த தனுகரணத்துக்கு உட்பட்ட வாழ்வை குறிக்கிறது, அல்லது இம்மை இன்ப வாழ்வை குறிக்கிறது. இதுவே அருள் உலகில் நமக்கு தடையேதும் நேராமல் புறத்தில் பரமாகாசத்தில் அமர்ந்து அருள் புரியும் இறைவன்தான் நமது உண்மையான துணை. பரம் என்றால் பரம்பொருள் இருக்கும் இடத்தை குறிக்கிறது. அது நம் உடம்பை விட்டு வெளியில் பரமாகாசத்தில் உள்ளதால் புறத்தில் அமர்ந்ததாக குறிப்பிடுகிறார். இறைவன் இருக்கும் இடங்கள். இறைவன் 2 இடத்தில் அமர்ந்துள்ளார். ஒன்று, நமது தலையில் புருவமத்திக்கு உள்ளே கோடி சூரிய பிரகாசத்துடன் அமர்ந்துள்ளார். மற்றொரு இடம் நம் உடம்புக்கு வெளியே வெளிக்குள் வெளி கடந்து பரமாகாசத்தில் அருள் ஒளியாய் அமர்ந்துள்ளார். இதையே உயிருள் யாம் எம்முள் உயிர் என்று 973வது அகவல் வரியில் சிவம் சொல்லியதாக வள்ளல் பெருமான் கூறியுள்ளார். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அன்புடன் தங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்.